கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா எரேமியா 31 3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானாய் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்பதே. கர்த்தர் நம்ம மேலே வச்ச அன்பு இப்போ வந்ததில்லைங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே, நாம் உருவாகும் முன்னே உருவான அன்பு. அது அநாதி அன்பு. நாம் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உன்னை அறிந்திருக்கிறேன், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அநாதி காலம் முதலாக உங்களையும் என்னையும் சிநேகித்து நேசித்து தான் அவர் உருவாக்கினார். அந்த சிநேகத்தில் தான் உங்களுடைய என்னுடைய பாவ சாபங்களை மாற்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி பறத்து விட்டு இறங்கி மனிதனாக வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அது அவர் நம்மேல வைத்த அநாதி சிநேகத்தின் வெளிப்பாடு. நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்ம மறக்க மாட்டார். அவரால் நம்ம மறக்கவும் முடியாது. நாம் அவரை விட்டு விலகினாலும் அவர் நம்மை நேசித்து அவருடைய அன்பிற்குள்ளாக நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். யாருடைய அன்பு மாறினாலும் அவருடைய அன்பு மாறாரு. யார் அன்பு காட்டினாலும் காட்டாவிட்டாலும் கர்த்தர் நம்மேல் அன்பாக தான் இருக்கிறாங்க. அவரிடத்துல தாயுடைய அன்பு உண்டு, சிநேகிதனுடைய அன்பு உண்டு. அதனால தான் அவர் நம்ம மீட்டுக்கொண்டு அவருடைய காருண்யத்தினால நம்ம இழுத்து கொள்கிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய அன்பிற்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவரிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே அப்போ உம்முடைய அன்பு எனக்கு வேண்டுமாப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை அநாதியாய் சிநேகிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறேன் அப்போ. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. அப்போ நீரப்பா ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காய் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினால் கர்த்தாவே, நீர் எங்களை அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உம்முடைய மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களை ஏற்றப்பா. உம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நன்றி. முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.